எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்களையும் ராசி பலன்களையும் பார்ப்போம். ஜூலை மாதம் 28/7/2026 செவ்வாய்க்கிழமை, தட்சிணாயனம் பராபவ ஆண்டு ஆடி மாதம் 12ஆம் நாள், வளர்பிறை முடிவுக்கு வருகிறது. இன்று இரவு 7:33 முதல் நாளை இரவு 8:58 வரை பௌர்ணமி. நாளை குரு பௌர்ணமி, குரு பூர்ணிமா தினம். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் 7:45 முதல் 8:45 வரை. மாலை நல்ல நேரம் 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் 10:45 முதல் 11:45 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 வரை. குளிகை 12 மணி முதல் 1:10 வரை. யமகண்டம் 9 மணி முதல் 10:10 வரை. இன்றைய திதி மாலை 7:32 வரை சதுர்சசி, பின்பு பௌர்ணமி ஆரம்பம். இன்றைய யோகம் விஷ்கம்பம். இன்றைய கரணம் கரசை. இன்றைய நட்சத்திரம் 3 மணி வரை பூராடம், பின்பு உத்திராடம். சந்திராசம் நட்சத்திரங்கள் ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு சந்திராசம் ஆரம்பமாகிறது. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதனத்தில் புதன், கடகத்தில் சூரியன் குரு, சிம்மத்தில் சுக்கிரன் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம் அப்படின்னா, ரொம்ப சிறப்பான ஒரு யோகங்கள் கொடுக்கின்ற நாள் இன்றைய நாள் இரவு. எப்படி அப்படின்னா, செவ்வாய் இரவு, நம்ம ஏற்கனவே செவ்வாய் கிரிவலம் செய்தாலே கடன் தீரும். இந்த கடனா தீரும், பிறவி கடனே தீர்ந்துரும். பிறவி கடனே தீர்ந்துரும். எம் அண்ணாமலையார் அதாவது வாவென்று அது வாவின் அழைப்பார் ஞானத்த போதனர்களை தன்னகத்தை ஈர்க்கின்ற ஒரு பெரிய மண் அண்ணாமலையார். திரு அண்ணாமலை, அருணாச்சலம், புரியுதுங்களா? ரமணர், வேதாத்ரி, சேஷாத்ரி, இந்த மாதிரி நிறைய மகரிஷியர்கள், நிறைய ஜீவன் முக்தர்களை, இந்த மாதிரி நிறைய பேர் அங்கே அழைச்சி தன்னகத்தை கொண்டிருக்க எவ்வளோ சாதுக்கள் அங்கே இருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு புண்ணிய பூமி. அந்த பூமியை செவ்வாய் இரவு கிரிவலம் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில கடன்கள் தீரும், நல்ல முறையில் வாழ்க்கை விருத்தி ஆகும். புரியுதுங்களா? இன்று இரவு தொடங்கி நாளை வரையில இருக்கிறது. நாளைக்கு குரு பௌர்ணமி கொண்டாடுகிறது. இதை பயன்படுத்திங்க, ஜெயிக்கலாம். ராசி பலனுக்கு போகலாம். மென்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களுக்கு இதனால் ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. யோகங்கள் கிடைக்கின்ற நாளாக இருக்கு, சுகங்கள் கூடுகின்ற நாளாக இருக்கு. எல்லா வகையில் நன்மைகள் உண்டு. எது இது இல்லைன்னா கிடையாது, எல்லாமே உங்களுக்கு உண்டு. இந்த நாளில் கிரகங்கள் உங்களுக்கு ஃபேவரேஷன்ல இருக்கு, எல்லாமே நடக்கும். ரொம்ப அற்புதமான நாள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். செவ்வாயின் தன்மையில் முயற்சிகள் செய்து வெற்றி பெறக்கூடிய நாளாக முயற்சினா அரும்பெரும் முயற்சி. எங்குமே கிடைக்காத அளவுக்கு உங்களுக்கு முயற்சி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அது கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு பாக்கியம் உண்டு. புரியுதுங்களா? ஏன்னா சந்திராசிரமம் இருக்குது, முயற்சி செய்யுங்க, நல்லா இருங்க, 2 நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னா சந்திராசிரமம்லாம் உங்களுக்கு ஒன்றும் செய்யாது, நல்லதான் இருக்கும், பயப்பட தேவையில்லை. புரியுதுங்களா? ஏன்னா அது அவரோட வீட்டுக்கு சந்திரன் அந்த பயணத்தினால எந்த தீமையும் கிடையாது, நன்மை தான் நடக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஆக்டான ஒரு நாளாக இந்த நாள் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும். மிதனராசி அன்பர்களை, மிதனத்தை பொறுத்தவரை புதனின் பயணங்கிறது ஒரு போட்டி பந்தயங்களை வெற்றி பெறக்கூடிய அமைப்புகளாக இந்த நாளில் இருக்கிறது. இந்த நாளின் வெற்றிகள் பார்த்தீங்கன்னா சிறப்பாகவே இருக்கும். இந்த நாளில் நீங்க செய்கின்ற செயல் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தருகின்ற நாளாகத்தான் இந்த நாள் இருக்கிறது. அதாவது புதனை பொறுத்தவரையில் உங்களை வெற்றி பெற வைக்கும், சமயோஜித புத்தி கொண்டு போகும், கல்வி கேள்விகளில் திறமையா வைக்க சொல்லும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான நாளாகத்தான் இந்த நாள் இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்தவரை சூரியன் குருவின் சேர்க்கை மிகப்பெரிய ஆர்வத்தன்மையில போய் நிற்கும். நீங்க ரொம்ப ஆர்வப்படுவீங்க. ஒரு செயலை உடனடியாக செய்து முடித்து அது நன்மை கிடைக்க வேண்டும் என்பதெல்லாம் உங்க டார்கெட் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கு. அது சந்திரனின் பயணம்ங்கிறது இன்னைக்கு ஒரு சிறப்பான இடத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னும் போது உங்க தொந்தரவுகள்லாம் குறைய ஆரம்பிச்சிடும்.
நிறைய நன்மைகள் உண்டு. கடகராசி ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் முந்தைய பழிக்கு இப்போ வந்து விடை கிடைச்சிடும். நல்ல நிலைமையில போய் நிற்பீங்க. சிறப்பான நாளாக இருக்கிறது. சிம்மராசி அன்பர்கள், சிம்மத்தை பொறுத்தவரை இந்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான நாள். புகழ் கூடுகின்ற நாள். வேலையில கவனமா இருங்க, வார்த்தையில கவனமா இருங்க, குழந்தைகள் விஷயத்தில் கவனமா இருங்க. நீங்க செய்த தப்பி உங்கள் குழந்தைகள் செய்ய காத்திருக்கிறது. கவனமா இருக்கிறது சிறப்பை தரும். குழந்தைகள் மட்டும் இல்லை, உங்களோட பழகுறவங்களும் சரிதான். ஏன்னா நீங்க வந்து அப்படிப்பட்ட ஒரு பிறவியா மாறிட்டீங்க. எல்லாத்துக்கும் சகஜமா எந்த பதிலுக்கே இல்லாத அளவுக்கு போய் நிக்கிறீங்க. அப்படின்னும் போது சிம்மங்கிறது எல்லாத்துக்குமே பதில் சொல்லணும், ஒரு ராஜா மாதிரி இருக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். நான் யாருக்கும் எதையும் சொல்ல மாட்டேன்னு இருந்துட்டீங்கன்னா நீங்க வாழ்க்கையில ரொம்பவும் வந்து இன்னும் மேலும் மேலும் துன்பத்தை சேர்த்துக்கிற அளவுக்கு. ஏன்னா சனியின் பார்வைக்கு இங்க நேர்மைத்தன்மை தான் ஜெயிக்கும். எதுவாக இருந்தாலும் நேர்மையா இருந்தீங்கன்னா நீங்க ஜெயிக்க முடியும். கன்னிராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்தவரை இந்த நாள் வந்து சிறப்பான நாள். உங்களை பொறுத்தவரையில் வெற்றி உங்கள் முன்னால் நிற்கிறது. வெற்றி உங்கள் முன்னால் நிற்கிறது. அதை நீங்கள் அடையாமல் விடக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு பாக்கியமான நாட்கள் இந்த நாள்ல. எல்லாமும் கிடைக்கும். எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. வார்த்தையே பத்தி பேசாதீங்க. அப்புறம் 4ஆம் இடம் வீடு, 7ஆம் இடம் மனைவி, உங்கள் தொழில் சாணம், இது அத்தனையுமே புதனின் கைங்கரியத்திலும் உங்கள் ஞானத்தின் தன்மையாலும் எல்லாத்தையும் டீல் பண்ணி ரொம்ப சிறப்பாக வச்சிருப்பீங்க. இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து ரொம்ப அதீதமான உழைப்புகள் கொடுக்க வேண்டிய நாளாக இருக்கிறது. அலைச்சல் உண்டு, பயணங்கள் உண்டு, பயணங்களால் சிறிது உடல் உபாதைகளும் உண்டு. அதனால கவனமா இருக்கிறது சிறப்பை தரும். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து ரொம்ப அற்புதமான போக்கு, அற்புதமான செயல். உங்கள் ஆசைகள் மேலோங்கும், ஆசைகள் வெற்றி பெறும், ஆசை கனவுகள் லட்சியங்கள் நிறைவேறுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு மிகப்பெரிய செல்வத்தை ஈட்டு தரக்கூடிய நாளாக இருக்குது. குருவின் பார்வை அற்புதமான பார்வை. சந்திரன் பயணம்ங்கிறது வந்து ரொம்ப சிறப்பு. இன்றைய இரவு வந்து நீங்க ஒரு கிரிவலம் போயிட்டு இருக்கும், உங்கள் செவ்வாயின் தன்மையிலிருந்தும் தாக்கத்திலிருந்தும் குறைந்து ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப உங்களுக்கு முயற்சிகளை வெற்றி பெறக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கிறது. வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்தவரை பார்த்தா சந்திரனின் பயணம்ங்கிறது வந்து ஆதரவு கிடைக்கும். எங்கிருந்தோ ஒரு ஆதரவு. நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களால நீங்க நன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாள்ல இருக்கிறது. பயன்படுத்திக்கிங்க. சிறப்பானது ஒரு பொழுது கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த நாள்ல இருக்கிறது. மகிழ்ச்சியா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. எல்லா வளமும் நலமும் கிடைக்க பெறும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான நாள் சொல்ல முடியாது. ஏன்னா தேவையற்ற மன சஞ்சலங்கள் உண்டு. இங்கிருந்து பார்க்கும்போது நீங்க உங்களுக்கு சந்திரனோட பார்வை திசைன்னு பார்க்கும்போது 7ஆம் இடமோ, அது 7 கூடையோடு 12 அப்படின்னும் போது விரயம், ஏதாவது எதிர்பாராத ஈர்ப்போ அல்லது மன சஞ்சலங்கள் ஏற்படுறது வாய்ப்பு உண்டு. பணங்களால பிரச்சனை உண்டு, பணம் கொடுக்கல் வாங்கல சிக்கல் உண்டு, நண்பர்களால் பிரச்சனை உண்டு. எதுவாக இருந்தாலும் கரெக்டாக டீல் பண்ணீங்கன்னா இந்த நாள் சினத்தை தவிர்க்க முடியும். வேற ஒன்றும் உங்களுக்கு பெருசா ஆயிடாது. நீங்க சடனா ஆஃப் ஆயிருவீங்க. எந்த வயது நேரம் இருந்தாலும் பரவாயில்ல. பாருங்க, எடுத்த முடிவுல நீங்க பின்வாங்க மாட்டீங்க. அந்த முடிவுக்குள்ள போவீங்க. ஸ்டெப்பனா இந்த மாதிரி கோபங்கள் வராம இருந்தா அது சண்டையா மாறாது. நீங்க கோவப்பட்டா நீங்களா இருக்க மாட்டேங்கிறத கவனமா வச்சுக்கிட்டா இந்த நாள் வந்து உங்களுக்கு தான் எச்சரிக்கை. கவனமா இருங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்தவரை ராகுவின் பயணம் செலவுகளை தேடி கொடுத்திருந்த போதிலுமே வரவுகளையும் மிகைப்படுத்தி கொடுக்கிற நாளாகத்தான் இந்த நாள் இருக்கிறது. அதாவது வரவுகள் கொடுக்கணும்னா தானா எங்கிருந்தோ கொட்டிடாது. உங்க உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். அப்படிங்கிறப்போ உங்க உழைப்பு முன்னாடி போடுங்க. உழைப்பை முன்னாடி போடுங்க. ராகு சொல்கின்ற விஷயம் அதுதான், கேது சொல்கின்ற விஷயம் அதுதான். நீ எந்த அளவுக்கு உழைக்கிறோ நான் அந்த அளவுக்கு நல்லபடியா பார்த்துப்பேன். 5ல வந்து புதன், 4ல செவ்வாய், 6ல குரு. 6ல குரு இருக்கிறது ஓரளவுக்கு ஒரு எதிரிகளை தன்மையை அடக்கி வைக்கிறதுக்கும் அல்லது பணம் துன்பங்கள்ல இருந்து, பண வழக்குகள்ல இருந்து உங்களுக்கு விடுதலை பண்ணி கொடுக்கறதுமான வாய்ப்புகள் உண்டுங்கிறத கவனம் வச்சுக்கோங்க. சிறப்பான நாளாக இருக்கிறது. பயன்படுத்திக்கங்க. மீனராசி அன்பர்கள், மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான நாளாக இருந்து போதிலும் நீங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு இலக்கிய மனப்பான்மையோட போய் உதவி செய்ய போயிருவீங்க. அந்த உதவி வாங்கினவங்க உங்களை மதிக்க மாட்டாங்க. எல்லா விஷயத்திலும் ஏமாற்றங்கள் உண்டு. கவனமாக இருங்கள். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். பௌர்ணமி கிரிவலம் வாருங்கள். உங்கள் வாழ்க்கை இன்னும் மேலோங்கி செல்வதற்கான வாய்ப்புகளாக இன்னைக்கு இருக்கிறது. பௌர்ணமி கிரிவலம் மட்டுமல்ல, செவ்வாய்தோறும் கிரிவலம் செல்வதும் உங்களுக்கு பலனை தரும் என்பதை உறுதியாக சொல்லலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.